வணக்கம் நண்பா. நேர்பற பேசு தேசங்களை தாண்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 43 வருஷம் கடந்த 43 வருஷமா எந்த ஒரு இந்திய பிரதமரும் கால் வைக்காத ஒரு பூமிக்கு நம்ம பிரதமர் மோடி போய் இறங்கியிருக்காருன்னா அது சும்மாவா? மே 18, 2024 இந்த நாள் இந்திய வெளியுறவுத்துறையில இன்னொரு பொன்னெடுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நாள். நார்வே ஐரோப்பியாவோட அந்த பனிப்பிரதேசத்துல இந்தியா இப்ப ஒரு பெரிய புயலை கிளப்பிருக்கு. வெறும் சுற்றுலா போயிட்டு வராரா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல நண்பா, நார்வேவோட ஹைலைட் சிவிலியன் கிராண்ட் ஹாஸ் ஆஃப் ராயல் நார்வியன் ஆர்டர் ஆஃப் மெரிட் விருதை வாங்கி இந்தியாவோட கெத்த உலகமே பார்க்க வச்சிருக்காரு. அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த ஓஸ்லோ நகரத்துல? ஏன் இந்த விசிட் இந்தியாவுக்கு ஒரு கேம் சேஞ்சர்? 50 வருஷத்துக்கான தரமான அனாலிசிஸ் இதோ. நார்வே 43 வருஷம் கேப். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நார்வே ஒரு சின்ன நாடுன்னு நினைக்காதீங்க. ப்ளூ எக்கனாமி, கிரீன் எனர்ஜி, பெட்ரோலியம், இந்த மூணுலையுமே அவங்க உலகத்தோட கிங். இந்தியா இப்ப எதை நோக்கி ஓடிக்கொண்டுட்டு இருக்கோம்? 2030க்குள்ள கிரேமிய வாயு குறைபாடு குறைக்கணுங்கிறது நம்ம இலக்கு. ஐ மீன் கிரீன் கேசஸ் பொல்யூஷன். அதுக்கு நார்வேயோட டெக்னாலஜி நமக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயம் நார்வேயோட அரசாங்கம் ஓய்வூதிய நிதி கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் இந்தியாவில் கிட்டத்தட்ட $28 பில்லியன் முதலீடு செஞ்சிருக்கேன். இதையெல்லாம் இன்னும் பெருசாக்க ஒப்பந்தம் இந்தியா EFTA ட்ரேட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தை செயல்படுத்த இந்த விசிட் ஒரு மேஜர் புஷ். கிரீன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இது ஒரு மாஸ் அப்ரோச். இந்த விசிட்ல பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? கிரீன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இனி இந்தியாவுக்கு நார்வேக்கும் இடையே இருக்கிற உறவு வெறும் பிசினஸ் டீல் அல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். 2 நாட்டு பிரதமர்களும் மோடி மற்றும் ஜான் ஸ்கார்ஸ்டோர் இதை உறுதி செஞ்சிருக்காங்க. கிரீன் ஷிப்பிங், கப்பல் எல்லாம் இனிமே டீசல்ல ஓடாது, ஹைட்ரஜன் எலக்ட்ரானிக்ல தான் ஓடும். அதுக்கான டெக்னாலஜி நார்வே கொடுக்குது. ப்ளூ எக்கனாமி, கடலுக்கு அடியில இருக்கிற வளங்களை எப்படி பாதுகாப்பா எடுக்கிறது, மீன்பிடி தொழிலை எப்படி நவீனமயப்படுத்துறது, ஒரு பெரிய கூட்டணி உருவாகி இருக்கு. முதலீடு, வேலை வாய்ப்பு, 100 பில்லியன் கனவு. நண்பா, சும்மா பில்டப் இல்லை, இது நிஜமாவே புள்ளி விவரம். இந்தியாவோட EFTA ஒப்பந்தத்தின்படி வரப்போற காலத்துல $100 பில்லியன் முதலீடும் 10 லட்சம் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. இந்தியா நார்வே பிசினஸ் அண்ட் ரிசர்ச் சமிட்ல மோடி பேசும்போது இந்தியாவோட வளர்ச்சியில நீங்க பாருங்க, உங்க முதலீடு பாதுகாப்பா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் ஒப்பந்தம் கிட்ட ஓப்பனா சொன்னாரு. நார்வே பிரதமர் ஜோன் ஸ்கார்ஸ்டோர் இந்தியா கூட நாங்க வச்சிருக்க டீல் உலகத்திலேயே ரொம்ப யூனிக், தனித்துவமானது, பெருமையா சொல்றாரு. ஏன்னா இது வெறும் காசுக்கான ஒப்பந்தம் இல்லை, இது எதிர்காலத்துக்கான தொழில்நுட்ப பரிமாற்றம். இந்த விசிட்ல 12 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அதுல முக்கியமான சிலது இருக்கு பாருங்க. விண்வெளி ஆராய்ச்சி, அவுட்டர் ஸ்பேஸ், விண்வெளி அமைதியான முறையில் ஆய்வு செய்யும், இதுல முதலீடு செய்யும் ஒரு ஒப்பந்தம். ஆர்டிக் கோஆபரேஷன், ஆர்டிக் பகுதியில பருவநிலை மாற்றத்தை பத்தி படிக்க இந்திய விஞ்ஞானிகள் இனிமே நார்வே கூட
சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏஐ, சென்சர், சைபர் செக்யூரிட்டி, டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது மட்டும் இல்லாத ரோபோட்டிக்ஸ், இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து புதிய இனோவேஷன் ஹப் உருவாக்க போறாங்க. உலகத்துக்கு மோடி வச்ச செக். ஈரான், உக்ரைன். நார்வே மண்ணில் நின்றுகிட்டு மோடி என்ன சொன்னார் தெரியுமா? உக்ரைன்லயும் மேற்கு ஆசியாவிலையும் நடக்கிற போர்களை வெறும் ராணுவ பலத்தால முடிக்க முடியாது, பேச்சுவார்த்தை தான் தீர்வு. உலக நாடுகள்லாம் ரஷ்யா இல்ல அமெரிக்காவை பார்த்து பயந்து நிக்கிறப்போ இந்திய பிரதமர் இப்படி ஓப்பனா பேசுறது ஒரு தனி தைரியம் வேணும். இது இந்தியா இப்போது ஒரு குளோபல் வாய்ஸாக வளர்ந்துட்டு இருக்கிறத காட்டுது நண்பா. நம்ம மோடி இந்த அஞ்சு நாடுகள் விசிட்ல யுஏஇ, நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இட்டாலி வெறும் பிளாட் பயணம் கிடையாது. இது இந்தியாவுக்காக உலக மார்க்கெட்டை தயார் பண்ற ஒரு பெரிய வேட்டை. நெதர்லாந்து செமிகண்டக்டர், யுஏஇ ஆயில், நார்வே கிரீன் டெக்னாலஜி, இப்படி ஒவ்வொரு நாட்டையும் இந்தியாவோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி செட் பண்றாரு நம்ம மோடி. அடுத்து இந்தியாவில் இத்தாலி விசிட். அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இந்தியா நார்வே டீலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிரீன் டெக்னாலஜி இந்தியா உலகத்தை மிரட்ட போதா? கமெண்ட்ல பேசுங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.